ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் அரிசியில் செஞ்ச தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி செய்யறதுன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு குக்கரில் முதல்ல ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா அளவாக சூடு ஏறி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இந்த தக்காளி சாதம் செய்யறதுக்கு நான் பட்டை கிராம்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை, வெறும் சோம்பு வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கிறேன். சோம்பு நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. நல்லா பொரிஞ்சு வாசனை வரும்போது நான் வந்து வெங்காயத்தை உள்ளே சேர்த்துறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளிக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ண இந்த வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்தப்போல சேர்த்துக்கோங்க. நான் அதில் மிளகாத்தூள் கூட சேர்க்கலை, அதனால் பச்சை மிளகாய் ஒரு 7-8 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நான் எங்கள் காரத்துக்கு தகுந்தப்போல மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது நல்ல காரமான மிளகாய் தான். மிளகாய் சேர்த்ததும் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா நாட்டு தக்காளி, ஒரு மாதிரி லேசாக புளிப்புச்சுவை இருக்கிற தக்காளி தான் அதில் சேர்த்துருக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு தட்டினது 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதனால் நான் எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போவே உப்பு சேர்த்துறேன். நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துறேன். சேர்த்துக்கும் போது தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக குழவாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்கிறேன். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா வதங்கி வந்திருக்குது. இன்னுமே கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வதங்கி வரணும். கொஞ்சம் நேரத்துக்கு திறந்தே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் மூடி போட்டு விட்டுறேன். ரேஷன் அரிசின்றதால நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து இப்போவே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்குது. அடுத்து மூடியை ஓப்பன் செஞ்சுட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிற பச்சை மிளகாயோட கார அளவு சரியாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் காரத்தூள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்து இதை செஞ்சிடலாம். நான் வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டுமே சேர்த்து இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கிறேன். நான் இது வரைக்கும் ரேஷன் அரிசியில் தக்காளி சாதம் செஞ்சதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கிறேன். மழை நிவாரணத்துக்காக எங்கள் ஏரியாவில் கொடுத்த அரிசியில் தான் இந்த தக்காளி சாதம் செஞ்சுருக்கிறேன். இப்போ கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இது உள்ளதில் சேர்த்துடலாம். நார்மலாக இந்த அரிசியில் தக்காளி சாதம் செய்யும்போது ஒரு தடவை நான் ரைஸ் வந்து நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா, அது போல் வடித்து பார்த்தேன். ரைஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் நான் வந்து இதுக்கு சேர்க்குற தண்ணி பார்த்தீங்கன்னா 1 பங்குக்கு 2 பங்கு அளவே தண்ணி வைக்கிறேன். ஒரு சில இடத்துல கொடுத்துருக்குற அரிசி பார்த்தீங்கன்னா உடனே குழையுது அப்படின்னும் போது நீங்கள் 1 பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி வச்சு இந்த தக்காளி சாதம் செய்யலாம். ஆனால் நாங்கள் எங்கள் ஏரியாவில் வாங்கிக்கிற அரிசி பார்த்திங்கன்னா நல்லா நின்று வேகுது, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றதால நான் 1 பங்குக்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ரேஷனில் வாங்குகிற அரிசியில் இதை போல் நீங்கள் சாதம் வடிக்கிறதா இருந்தால், தக்காளி சாதம் செய்கிறதா இருந்தால் முதல்ல சாதம் வடித்து பார்த்துட்டு அப்புறமா தக்காளி சாதம் செய்யுங்க. இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடணும். நீங்கள் தண்ணியோட அளவு சரியாக வச்சு செஞ்சால் தான் அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும்.
இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி தொக்கோட ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து முழுப்பு அரிசி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமும் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதே போல் அரிசின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இல்லை, இது புழுங்கல் அரிசி. இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன். நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மறக்காமல் தக்காளி சாதம் செய்கிறீங்க, இல்லை வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க, வெஜிடபிள் ரைஸ் செய்கிறீங்கன்னா கூட ஒரு தடவை அந்த ரைஸை நார்மலாக வடித்து பாருங்கள். அது நீங்கள் சீக்கிரமாக குழஞ்சி வருது அப்படின்னா நீங்கள் 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சு அந்த ரைஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப நேரம் டைம் எடுத்து வேகுதுன்னா அதுக்கு 1க்கு 2 பங்கு அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். உப்பு சரியாக இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ரைஸை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மேலே ஒரு தட்டு போட்டு மட்டும் மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து நல்லா வெந்து வரணும். சிம்மில் வச்சு பொறுமையாக வேகக்கூடாது. நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா மலர்ந்து வெந்து வரும். நல்லா ஒரு 10 நிமிஷமாக ரைஸ் வேகுது பாருங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கிறேன் நான். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்கிட்டோம். நான் திறந்து வச்ச ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா கொதித்து பாதி அளவுக்கு ரைஸ் வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் புதினா தழை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு சின்ன பர்னர் இருக்கிற அடுப்பில் இதை அப்படியே மாற்றிடுங்க. மாற்றி வச்சுட்டிங்கன்னா அது ஸ்லோவாக வெந்து ஒரு 2 விசில் வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்க ஓப்பன் செஞ்சிடலாம். இதை போல் வேக வச்சு செஞ்சால் தான் ரேஷன் அரிசியில் செய்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வருது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க என்னோட செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த ரேஷன் அரிசி தக்காளி ரைஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் ஒரு தடவை இதை போல் செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.